ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான பீஸா வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது தேவையான பொருட்கள். மைதா வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். 2 பீஸா தாராளமாக வரும். அடுத்து ஆனியன், குடமிளகா, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில், இது வந்து பீஸா சாஸ் அதை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பீஸா சீஸ் கடையிலே வாங்கினதா. அடுத்து பேக்கிங் சோடா, ஈஸ்ட்டு, உப்பு, அப்புறம் வந்து மைனஸ். இப்போ நம்ம வந்து ஈஸ்ட்டு, உப்பு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். மைதாவோட எல்லாம் மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை. அப்புறம் வந்து ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். உப்புலாம் வந்து எல்லா பக்கமும் சேர மாதிரி நல்லா மிக்ஸ்அப் பண்ணிட்டு தண்ணி தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு வந்து நம்ம பனைஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பனைஞ்சிக்கோங்க. கையில் ஒட்டக்கூடாது மாவு, அந்தளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி பனைஞ்சிக்கோங்க. இப்படி நல்லா பனைஞ்சதும் நம்ம வந்து கீழே வந்து கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம பரோட்டாக்கு எப்படி வந்து பரோட்டாக்கு மாவு எப்படி பண்ணிடுவோமோ அதுமாரி வந்து நல்லா கொஞ்சம் இழுத்து பனைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து எந்தளவுக்கு இழுத்து பண்ணிடுமோ அந்தளவுக்கு சாஃப்டாக வரும். என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுமாரி நல்லா இழுத்து பனைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக வரும். எல்லாம் கொஞ்சம் பிஸ்கெட் மாரி ரொட்டி மாரி நல்லா அழுத்தமாக இருக்கும். நம்ம இழுத்து பனைஞ்சோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பரோட்டா மாதிரி. அதனால் நல்லா இழுத்து பனைஞ்சி ஒரு 1/2 ஹவர்லேருந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறினதும் ஒரு உருண்டை எடுத்து இதுமாரி சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா சப்பாத்தி போடுறவங்களுக்கு நல்லா மொத்தமாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு அந்தளவுக்கு ரவுண்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு தட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம ஒட்டாமல் வரும். இப்போ வந்து அந்த பனைஞ்ச மைதா அதை வந்து இதில் தட்டில் போட்டு நல்லா ரவுண்டாக சுற்றி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணி ஃபோக் ஸ்பூனால் இதுமாரி நல்லா குத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த சாஸ் ஏறும்போது நம்ம உள்ளுக்குள்ளே நல்லா இறங்கும். அதனால் சுற்றி நான் வந்து ஃபோக் ஸ்பூனால் குத்திக்கிறேன். எல்லா படமும் நல்லா குத்திக்கோங்க, கேப் விடாமல். ரொம்ப சிம்பிள் தான் பீஸா. குழந்தைங்களுக்கு வீட்டிலே இதுமாரி செஞ்சு கொடுக்கலாம். இது பீஸா சாஸ் நான் கடையில் வாங்கினது தான். அது கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் மைனஸ் 2த்தையும் வந்து நல்லா மிக்ஸ்அப் பண்ணி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதுமாரி. இப்போ வந்து உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மேலே வந்து சீஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு சீஸ் வந்து நிறையா ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் சீஸ் வந்து போட்டுக்கிட்டேன் நான், கேப் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக போட்டுக்கோங்க இதுமாரி. இப்போ வந்து டொமேட்டோ இருந்தால் டொமேட்டோ கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுற்றி வந்து அங்கங்கே உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன், இதோட ஹனி, இதோட நீங்கள் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹனி கூட மேலே லைட்டாக 1 ஸ்பூன் ஊற்றிட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி வச்சா ஒரு புளிப்பு சுவை இருக்கும் நமக்கு. அதை கடிக்கும்போது ஒரு புளிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். என்கிட்ட இதாக இருந்துச்சு, நான் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் செய்கிறேன், அவ்வளோதான். கார்ன் வேணால் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் கேப் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் அது மாதிரி நம்ம வந்து இந்தமாரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தட்டு இல்லைன்னா உப்பு அதை போட்டு மேலே இதுமாரி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துட்டு சிம்லே வைங்க. 5 நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி தட்டை வச்சுட்டு ஒரு மூடி வச்சுருங்க, அவ்வளோதான். ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் போதும், நல்லா குக் ஆயிரும் நமக்கு. இங்கே பாருங்கள், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா வந்து சீஸியாக இருக்குது, மேலே நல்லா உப்பி இருக்குது. இது பார்த்தாவே தெரியும் நல்லா வெந்திருக்குன்னு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டா அதுதான் சூப்பராக இருக்கும் பீஸா.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.